உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாருங்கள், அவரோடு பேசணும். சார் வணக்கம். சார், இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு பிறகு ட்ரம்ப் சொல்றாரு, அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு வரி இந்தியா நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதலாளி சொல்றாரு கேட்டுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம தலைவர் ட்ரம்ப் தானே. அவர் சொன்னா போர் தடவுவாங்க, அவர் சொன்னா போரை நிறுத்துவாங்க, அவர் சொன்னா பெட்ரோல் விலை ஏறும், அவர் சொன்னா பெட்ரோல் விலை குறையும். இன்னைக்கு ட்ரம்ப் தான். அதான் இன்னைக்கு ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க, எப்ப அப்படியே கொஞ்சம் இந்த நீட் தேர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஜிஎஸ்டி வரி எல்லாம் குறைக்கிறதுக்கு ட்ரம்ப் ஏதாவது ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்குன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. தலைமை பதவி அவர்கிட்ட போயிடுச்சு. டெலிபோன்ல சொன்னாரா வார் நின்று போச்சு. உலக யுத்தம் மாதிரி போற அளவுக்கு போனது டெலிபோன்ல பேசுற 2 பேரும் ஓகேட்டாங்க. அவ்வளவு சின்ன விஷயமா போயிடுச்சு. டெலிபோன்ல அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டா கூட செட்டில் ஆகுது. ஒரு உலக யுத்தமே டெலிபோன்ல நிக்குதுன்னா என்ன யுத்தம் புரியல. ஒரு ஷோ ஒண்ணு நடத்தினாங்க, அது சரியா ஓடல. மோடிக்கு கெட்ட நேரம். ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பாஜக ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துல அவங்க சிக்கிக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாததுனாலதான் பழனிசாமி கிட்ட போய் அவங்க கூட்டணியில சேர்ந்துக்கன்னு கட்டாயப்படுத்துற அளவுல போய் அமித்ஷா நீங்க இறங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாருங்க, தீவிரவாத தாக்குதலுக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டியது இப்ப அமித்ஷா. இன்னைக்கு வரல அவர் எங்க போனாருன்னு தெரியல. இன்னைக்கு வரல வாயை திறக்கலையே. அங்க தாக்கிவிட்டோம் இங்க தாக்கிவிட்டோங்கிறாங்களே ஒடி, என்ன உண்மையில என்ன நடந்ததுன்னு யாருக்குமே ஒண்ணும் தெரியலையே. நம்பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றாரு. வர்த்தகத்தை தடை செய்வேன்னு சொன்ன பயந்துட்டாங்கன்றாரு. அப்படின்னா யாருக்கு வர்த்தகம் இருந்தது? யாருடைய வர்த்தகத்தை தடை செய்வேன்னு சொன்ன? அதானி தான் வர்த்தகத்துல இருக்காரு. அப்ப அதானிக்கு ஆபத்து வருன்றதுனாலதான் அந்த போர் நின்றுச்சா? அதான் கேள்வி. ஆக இன்னைக்கு இதை நிருபர்கள் கூட்டத்திலேயே அவரு இங்கிலீஷ்ல அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு இவருக்கு இங்கிலீஷ் தெரியாம போய் தடுமாற போய் அவருக்கு மொழி தெரியல, நானே பதில் சொல்றேன்னு சொல்லி என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து மோடி போயிட்டதான் அர்த்தம். அன்னைக்கே அவர் இந்தியா சார்பில் அவர் பேசுறாரு, ட்ரம்ப் பேசுறா, அன்னைக்கே தலைமை பதவி எங்க போயிடுச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரிஜினல் தலைவர் ட்ரம்ப். அவருடைய எப்படி பழனிசாமி இங்க அதிமுகங்கிற பேர்ல பாஜக இருக்காரோ, அது மாதிரி ட்ரம்ப் மோடி தலைமையில ட்ரம்ப் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் எடுத்துக்கணும். இதுக்கு மேல பேசினாக்க தேச விரோதம். சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் பிரதமரா நீடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கருத்து தெரிவிச்சிருந்தாரு ஒரு செய்தி ஊடகத்துக்கு. அது உண்மைதான். அதாவது 75 வயசு அவருக்கு ஆயிடுச்சு. RSS கோட்பாடு பிரகாரம் அவருக்கு பதவி போற நேரம் வந்துருச்சு. இந்த போரே அதனாலதான் ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அதனாலதான் நாக்பூர்ல அந்த RSS கூட்டம் நடந்த போது போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு, என்ன கை விட்டுறாதீங்கன்னுட்டாரு. இப்ப அந்த போர் நடத்துறத வச்சு என்ன பண்ணுவாருன்னா, இந்த போரின் காரணமாக எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணலாம். இப்போ நாடு அமைதியற்ற நிலையில் இருக்கிறது, எதிரிகள் தாக்குதல்லாம் இருக்கிறது. இந்த நேரத்தில் தேர்தல் நடந்தால் நன்றாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷனை தள்ளி போட்டாருன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு ஓட்டிடுவார். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி நிரந்தரமா தலைவராக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதான் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. நான் நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட இதுதான் தீவிரவாத தாக்குதல் தான் இது அப்படின்றதுதான் பரவலா பேசுற பேச்சு. கங்கனா ரணாவத் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. JP நட்டாவுடைய பிரஷர்னு ஊடாக அவர் மன்னிப்பு கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அமெரிக்காவை ஏதோ விமர்சிச்சு பேசியிருந்தாங்க. அமெரிக்காவை யாரும் விமர்சிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டார். தலைவர் எப்படி நீங்க ஏத்து பேசலாம்? இப்ப நீங்க பழனிசாமி கிட்ட போய் அமித்ஷாவை ஏத்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். மறந்தாப்படி கூட வராது. என்ன முதலாளி? அதே மாதிரி எல்லாத்துக்கும் முதலாளி ட்ரம்ப். அதுதான் இன்னைக்கு தெளிவா வந்துருச்சு. நான் சொன்ன யுத்தம் நடத்துவாங்க, நான் சொன்ன நிறுத்திடுவாங்க. டெலிபோன்ல சொன்னாலும் நின்றுடுச்சுங்க யுத்தம். உலக மகா யுத்தம். என்ன ஆச்சு? 24 சுற்றுலா பயணிகள் செத்தத்தான் மிச்சம். போன தடவை புல்வாமா தாக்குதல 40 இந்திய ராணுவ வீரர்கள் செத்தத்தான் மிச்சம். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ஏதாவது ஒருத்தர் சொன்னாரு, இது மாத்திரம் நான் இல்லைன்னு நடக்காதுன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த போரே வந்திருக்காது. நான் எதுனாங்க பீகார்ல எலெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாக்க இந்த போரே வந்திருக்கும் போதுன்னு போட்டிருக்கேன். ட்ரம்ப் அவர்கள் சொல்றாப்புல, எல்லா இடத்துலயும் எல்லா நாடுகளிலுமே
இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் அப்படின்னே சொல்றாங்க. ஆனா இந்தியா அதுக்கு பதில் எதுவும் தெரிவிக்காமல் இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? அது எல்லாரும் சொல்லிட்டு அதான் உண்மை நாய் போச்சு. அப்புறம் என்னத்துக்கு நாம சொல்லணும்னா அதான் சொன்னதை கேட்டாங்கல்ல, செயல்ல கேட்டுட்டாங்கல்ல, யுத்தத்தை நிறுத்திட்டாங்கல்ல. நடந்தா தானே இப்ப நீங்க சொல்றது உங்க பேச்ச கேட்கலன்னு வரும். 2 பேரும் நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? வேற என்ன பண்ணுகிறாரு மோடி அவர்கள் சொல்லும் பொழுது நாங்க அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலுக்கு காரணமா இருந்த, அதாவது பகல்காமில் நடந்த அந்த தாக்குதலுக்கு காரணமா இருந்த அந்த தீவிரவாதிகளை கொன்னுட்டோம் எங்க அப்படின்னு சொல்றாங்களே, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னைக்கு வரலாம் கைது பண்ணதா தகவலே கூட இல்லையா? இல்ல சுட்டு கொண்டுட்டதா சொல்றாங்க. நீங்க தான் சொல்றீங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம்ல அந்த தகவல் இல்லை. இந்த நிமிஷம்ல கிடையாது. அந்த தீவிரவாதிகள் 10 பேர் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க யாருன்னு கூட தெரியாது. 240 கிலோமீட்டர் உள்ள வந்தாங்க, 25 இந்தியர்களை கொண்டாங்க, அவங்க பாட்டு திரும்பி போயிட்டாங்க. இவங்க சொன்னதெல்லாம் 9 தீவிரவாத இடங்களை, தபாக்கித்தால் இருக்கிற தீவிரவாத மையங்களை அழித்து விட்டோம், துல்லியமாக தாக்கி விட்டாங்கிறத இவங்க இது அந்த அப்படி கொண்டு இருந்தாங்க அந்த போட்டோ போட்டிருப்பாங்க. இவர்கள் தான் அந்த தீவிரவாதிகள் கொன்று விட்டோம்னு போட வேண்டித்தாங்க. நான் அவ்வளவு உறுதியா இருக்கீங்களே, இப்போ அடுத்தமா சொல்றீங்களே கொண்டுட்டாங்க அப்படின்றீங்க, அந்த போட்டோ போட வேண்டியது. ரகசியமா கொண்டீங்களா? யாருக்குமே தெரியாம கொண்டீங்களா? தெரியல. ஒரு டிராமா. அவங்க ஏதோ ஒரு அழுத்தத்துல இருக்கிறாங்க. அதுக்காக இந்த தாக்குதல் தேவைப்பட்டது. போன தடவை அதே தாக்குதல் தான் தேவைப்பட்டுச்சு. புல்வாமா இதுல 46 சோல்ஜர்கள், அது அர்னாப் கோஸ்வாமி போன்ற ஒரு அறவேக்காட்டு ஆசாமியினால நாமளே தான் நடத்தணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அசிங்கமா போச்சு. அந்த அர்னாப் கோஸ்வாமி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு பெரிய தேச தியாகி மாதிரி, தேசபக்தம் மாதிரி ஜெய் பாரத் மாதா கேட்குறாங்க. அதான் கேட்டாங்க, ஏண்டா யார் சொல்றதுன்னு இல்லையாண்டா, தேச துரோகியா சொல்றது, அது தேச பக்தம் சொல்லணும்டா, நீ சொல்லாமடா. ஒன்லி பேட்ரியாட் கேன் டாக், நாட் த ட்ரைட்டர். இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, 100% வரி விலக்கு அப்படிங்கிறது அமெரிக்க பொருட்களுக்கு பண்ணாலும் பண்ணுவாங்க, இந்தியா பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அப்படி பண்ணிட்டா அது இந்திய பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தெரியாது. என்ன பொருள் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம், அமெரிக்காவில் என்ன இருக்குது செய்யறதுக்கு? நான் அமெரிக்காவுக்கு 82ஆம் வருஷம் போயிருந்தேன், 1 வருஷம் இருந்தேன். 87ஆம் வருஷம் போயிருந்தேன், 91ஆம் வருஷம் போயிருந்தேன். அப்போ 1 வருஷம் இருந்தேன். அன்னைக்கே நான் என்னுடைய அமெரிக்க நண்பர்கள்ட்ட சொன்னேன், அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள்ட்ட சொன்னேன், இந்த நாடு தான் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. என்னன்னு, கடையில் போய் பொருள் வாங்குவோம், சமையல்லாம் நம்ம தானே பண்ணணும். போய் வெள்ளை பூண்டு எடுக்கிறேன் சமையல் பண்ணுறதுக்கு, நம்ம தான் சமைக்கணும். எனக்கு சமையல் ஓரளவுக்கு தான் தெரியும். கொஞ்சம் வெள்ளை பூண்டு சட்னி செய்யறதுக்கு வெள்ளை பூண்டு எடுக்கிறேன். அந்த டப்பா, பிளாஸ்டிக் டப்பாவில் வெள்ளை பூண்டு இருக்குது. ஃப்ரம் பிரேசில்னு இருக்குது. பிரேசில் நாட்டு வெள்ளை பூண்டு வந்துருக்கு. அமெரிக்காவிலன்னு என்னையா செய்யறீங்கன்னு கேட்டேன். வெள்ளை பூண்டு கூட இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஏற்றுமதி பண்றேன்? என்ன பொருள் இருக்குது அமெரிக்கால இருந்து? நம்ம என்ன இறக்குமதி பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஓடுகிற வாகனங்கள், அத்தனை வாகனங்களும் ஐரோப்பாவில் செய்யறது. ஸ்கோடா, பென்ஸ், ஹூண்டாய் எல்லாம் கொரியாவில் செய்யறது. ரெனோ பிரான்ஸ்ல செய்யறது. என்ன என்ன இறக்குமதி என்ன இருக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்குறதுக்கு? என்ன பொருள் நீ அனுப்புற? அல்ல, அவங்க எந்த பொருளுமே அனுப்புறது. அமெரிக்காவில் உற்பத்தியே இல்லைங்க, தொழிற்சாலைகளே இல்லைங்க. நான் சொல்றது 91-2ஆம் வருஷத்துல நடந்தது நான் சொல்றேன். இன்னைக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. இந்த நாடு கோயிங் டுவர்ட்ஸ் பிக்கஸ்ட் கொலாப்ஸ். உற்பத்தியே இல்லைங்க, அங்க தொழிற்சாலைகளே இல்லை. இப்போ அங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. அதான் பெரிய காய்கறி எல்லாம், அது இது கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் மாதிரி. அதுல போனோம்னா அந்த மீன்பிடி படகுகள், கப்பல்கள்ல இருந்து இறங்கும் அந்த கண்டெய்னர்ல. அந்த கண்டெய்னர் அப்படியே இறக்குவாங்க. அந்த தொட்டியில மீன்களை இறக்குவாங்க. பார்த்தாக்கா கொரியால இருந்து வருது, ஜப்பான்ல இருந்து வருது, சைனாவில இருந்து வருது. மீன் கூட அவங்க ஊர்ல இல்ல. ஆனா வளர்ந்த நாடுன்னு சொல்றாங்க. வளர்ந்த நாடு, வளர்ற நாடு இல்ல, வளர்ந்து முடிஞ்சு போச்சு. அமெரிக்கா இஸ் பிக் கொலாப்ஸ். அவங்களுக்கு இருக்கிற இயற்கை வளத்தை அவங்க பயன்படுத்தவே இல்லைங்க, பயன்படுத்தவே இல்லை. மிசிசிப்பி, மிசௌரிங்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி. அதுக்கு அடுத்ததான் நைல். கங்கையெல்லாம் அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா பக்கிங்ஹாம் கால்வாய் மாதிரி.
அவ்வளவு பெரிய நதி. ரெண்டு பக்கத்துலயும் உற்பத்தி ஒண்ணையும் காணுது, ஒண்ணுமே இல்லையே. அவன் சீஸ் இல்லாம சாப்பிட மாட்டான். சீஸ்ங்கிறது டென்மார்க்குங்கிறான். சீஸ் தயாரிக்கப்படுறது டென்மார்க்ல இருந்து, அது அங்கிருந்து வருது. அந்த சீஸ் கூட இவன் தயாரிக்கல. அங்க இருந்தது பூரா ஃபாஸ்ட் ஃபுட்டு. நீங்க இருக்கிற மெக்டொனால்ட்ஸ், அதுதான் அங்க. மெக்டொனால்ட்ஸ், ராய் ரோஜர்ஸ், ஜேன் ஆட்ரி, இந்த மாதிரி கடைகள் தான். KFC இதெல்லாம் தான் அங்க. அது ஒண்ணுதான் ஒரிஜினல். மிச்சம் எல்லாமே அங்க வந்து ஒண்ணுமே இல்லையே. இன்டர்னல் ஒண்ணுமே இல்லையே. ஒரு மேனுபேக்சரிங் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. அதுலதான் பெரிய கொலாப்ஸுக்கு போயிட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அங்க இருக்கவங்ககிட்ட நான் பேசுனேன். அமெரிக்கா கூடி சீக்கிரம் பெட்ரோலை வச்சுக்கிட்டு தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோலுக்கு வந்து வாங்கணும்னாக்கா எந்த நாடு வாங்கினாலும் ஈராக்லயும் சவுதி, இந்த அரேபியா நாடுகள்ல டாலர் கொடுத்து தான் வாங்கணும்னு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க கரன்சி தப்பிச்சுக்கிச்சு. இன்னைக்கு வந்து பெட்ரோலுடைய டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது எலக்ட்ரானிக் கார்ஸ் வந்துருச்சு, சோலார் பவர்டு இன்ஜின்ஸ் வந்துருச்சு. பெட்ரோலுக்கு டிமாண்ட் குறையுது, டாலர் விலை உழுவுது. பெட்ரோலுடைய டிமாண்ட் இன்னும் 2 வருஷத்துல குறைஞ்சதுன்னா அமெரிக்காவில் மீது ஒன் ஆஃப் தி பெக்கர்ஸ், பிச்சைக்காரன் நாடா இருக்கும். இன்னைக்கு அங்க இருக்கவங்க வேலையெல்லாம் போய் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. இருக்காத போடான்னு சொல்லி அனுப்புறான், காலைல விலம் கட்டி துரத்துறான். கட்டுப்படி ஆகல, சோறு போட முடியல. இதுதான் இன்னைக்கு அமெரிக்கன் எக்கானமி. ஆனா அதே அமெரிக்கா தானே இந்தியாவை வந்து தன்னுடைய நட்பு நாடுன்னு சொல்லுது. நம்மளும் ஒண்ணு வாங்கலன்னா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். மார்க்கெட்டிங் பிளேஸ் நம்ம தான். ஐபோன் வந்து இங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றான்டா, ஓபன் பண்ணாதேங்கிறான். ட்ரம்ப் சொல்றாரு முடியாதுங்கிறாரு, கவுடாது. ஏன்னா செல்போன் உபயோகப்படுத்துறது இந்தியா தான் நம்பர் 1. அது அந்த தொழிற்சாலை இங்க வந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே வியாபாரம் ஐபோன் வியாபாரம், அதுவும் போயிடும். ஏற்கனவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ். ஃபோர்டு போயிடுச்சு, செவல போயிடுச்சு, பியூக் போயிடுச்சு, எல்லாம் ஜெனரல் மோட்டார்ஸ் போயிடுச்சு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ். அது பூரா சென்னைக்கு வந்துருச்சு. என்ன எங்க இருக்குது எக்கானமி? அந்த கொலாப்ஸ்ல தான் இப்ப இன்னைக்கு வந்து மோடி, ட்ரம்ப் அதனாலதான் எல்லாத்தையும் ஊரை விட்டு வெளியே போட்டு சொல்றாரு. முதல்ல நீங்க போங்கடா வெளியேன்றார். அந்த அளவுக்கு அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆயிரு. தடுமாறுறாங்களே அங்க இருக்கிற என்னுடைய அமெரிக்கன் வெளியில சொல்ல முடியாம இருக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. ஆனா அங்கிருந்து வெளியே அனுப்புனதுக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாம் அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற அடிப்படையில தானே பண்ணாங்க. புரியுது இல்ல? அப்ப அவங்க சட்டையே பண்ணல, யார் வேணாலும் வாங்கடான்னாங்க. இன்னைக்கு பொழப்பு வந்துருச்சு, எனக்கு வேலை வேணும்டா, நானே சோத்துக்கு லாட்டிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதுதானே அமெரிக்கா வாழ் இந்தியர்கள். அமெரிக்கர்களுக்கு வேலை வேணும், அமெரிக்காக்காரனுக்கே வேலை இல்லை, நீ எப்படி இங்க உட்காந்துட்டு உயிரை போடாங்கிற மாதிரி நிலவு இது. அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு வரியில சொல்லி. அப்ப ஏன் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஜேபி நட்டா போன்றவர்கள் எல்லாம் இப்ப அமெரிக்கா வந்து கங்கனா ரனாவத்துக்கு விமர்சிச்ச உடனே பதறி போய் உடனே மன்னிப்பு கேளு, கங்கனா ரனாவத் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரஷர் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு ராணுவ பலத்துல அவங்க தானே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தானே இருக்காங்க. இன்னைக்கு நேட்டோங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு உலகத்துக்கே பாதுகாப்பு கொடுக்குறோம். அது ஒண்ணுதாங்க ஓட்டிட்டு இருக்காங்க. எப்படி ரஷ்யாவுடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆச்சோ, நீங்க ரஷ்யா ஒரு பிச்சைக்காரன் நாடு. அன்னைக்கு ரஷ்யாவை பத்தி சொன்ன கதைகள் ஆயிரக்கணக்கான கதைகள். ரஷ்யாக்காரன் வந்து சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான், செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டான்னு இருந்தாங்க, சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு ஆஸ்திரேலியாவில வந்து கோதுமையை வரவழைச்சு இறக்குறதுக்கு வந்தது வெளியிட்டு வந்ததோ, கம்யூனிஸ்ட் இது கோட்டு விவசாயங்கிறது வந்து ஃபெயிலியர் இருக்கிறது கிளியர் ஆச்சு. அதோட வந்து அமெரிக்கா இருந்த அத்தனை நாடுகள் வெளியே போனவுடனே வெறும் ரஷ்யா மாத்திரம் இருக்குது. ரஷ்யாவில் என்ன இருக்குது? பாதி ரஷ்யா வந்து சைபீரியா பாலைவனம், ஐஸ் பாலைவனம். மற்ற பாலைவனம்லாம் மணல் பாலைவனம், இது ஐஸ் பாலைவனம். ஒன்றும் விளையாது. அங்க கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. என்னத்துக்கு உக்ரைன் கிட்ட சண்டைக்கு போறான்? பெட்ரோல் இருக்குது, அந்த பெட்ரோலை வச்சுதான் பொழப்பு நடத்தணும். அதுக்காக தான் ஒரு 2 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். இல்ல அது உக்ரைன் பிச்சுக்கிட்டு போயிட்டானா, இது பண்ணானா புட்டின்னு நம்ம ஆவடியில அடையாறுல வந்து எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு, அதுதான் நிலைமை, அதுதான் உண்மை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.